கண்களை மூடி தலையில தள்ளி செய்தியை கேட்க ஆயத்தப்படும். எங்கே ஓடுவேன் பாடகன் ஆனேன், தீமை எங்கோ என்னை மோடும், ஆதரிக்க ஆரால் கூடும். எங்கே ஓடுவேன் பாதகன் ஆனேன். பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே ஆமென். கண்ணுக்குள்ளும் எடுத்தொரு வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லி ஃபியூச்சர் டென்ஸ்ல அங்கே எதிர்காலத்துல சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே கடந்த 2 மாமா சொல்லிட்டேன். சின்ன சின்ன காரியங்களை நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பெரிய காரியங்களை ஸ்தோத்திரம் சொல்லும்படியாக செய்வார் என்று சொன்னேன். அப்படியே செஞ்சார்ல. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதம் சொல்லுற நீரே என் மறைவிடம், நீர் என் மறைவிடம். 119 சங்கீதத்திலையும் இருக்கு, நீரே என் மறைவிடமாய் இருக்கிறீர் என்று. யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ். இந்த உலகத்துல நமக்கு ஒரு மறைவு தேவைப்படுகிறது. ஒரு சாதாரணமான உலகப்பிரமான வாழ்க்கை வாழக்கூட நமக்கு ஒரு மறைவிடம் தேவைப்படுகிறது, ஒரு வீடு தேவைப்படுகிறது. நம்ம உள்ள உட்காந்து மறைஞ்சுக்கிடுவோம் எல்லா தீமைக்கும், எல்லா கொடூரத்துக்கும், எல்லா பாதிப்புக்கும் மறைந்து கொண்டு வாழ ஒரு வீடு தேவைப்படுகிறது சரீரத்துக்கு. அது போலவே இந்த ஆத்துமாவுக்கு ஒரு மறைவிடம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஒளிந்து கொள்ள எல்லா போராட்டங்களுக்கும் மறைந்து கொள்ள ஒரு மறைவிடம் தேவைப்படுகிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீரே என் மறைவிடம், யூ ஆர் மை ஹைடிங் பிளேஸ் என்று. நமக்கு அப்படியா இருக்கிற நம்முடைய ஆத்துமா இந்த வீட்டுக்குள்ள இருந்தா போதும்னு இருக்குதா? இல்ல, நான் ஆண்டவருடைய சட்டைக்குள்ள மறைந்து கொள்ளணும். சத்துரு அப்பதான் என்ன பார்க்க மாட்டோம். அப்படியா ஆண்டவருக்குள்ள மறைந்து இருக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்ன பண்ணுவாரா? இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படியாய் செய்வீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள உங்க ஆத்துமா மறைந்திருக்கும் என்றால் உங்களை இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும், நிச்சயமாகவே சூழ்ந்து கொள்ளும். இப்பொழுது எப்படி மறைவிடமாயிருக்க ஒரு சில காரியங்களை வசனத்தை வாசிப்ப. ஏசாயா 32:2 வாசிப்போம். 32:2. அவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரா? நமக்கு காற்றுக்கு ஒதுக்கு. நம்முடைய வாழ்க்கையில புயல் வருதா? வருது இல்ல, அப்பப்ப வருது இல்ல. புயல் வந்தது இல்ல, புயல் வந்தது இல்ல. அவர் நம்மளை மறைத்து கொண்டார். அந்த புயல் நம்மளை உருட்டி அடிச்சு போட்டிருக்கோங்க. கர்த்தர் அவருடைய மறைவிடமாய் காத்து கொண்டார். காற்றுக்கும் அப்புறம் வெள்ளம் மாதிரி வருது. சில நேரம் நம்முடைய பிரச்சனை வெள்ளம் போல வருது, புகலிடம். அப்புறம் சில நேரம் வறட்சி நம்முடைய வாழ்க்கையிலே. அப்போ வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால போல செழிக்க பண்ணுகிறார் நம்முடைய வாழ்க்கையை. அடுத்தது விடாய்த்த பூமிக்கு நமக்கு இருந்தாரா? கண்மலை நிழல் போல இருந்தாரா? நமக்கு பிரச்சனை வரும்போது
வறண்ட நிலத்துல யாரும் இருக்க முடியாது. ஆனா ஒரு பெரிய கண்மலை அங்க இருந்துச்சுன்னா அது நிழல்ல நம்ம சோமா இருப்போம். அது போல இருந்தா இன்னொரு வசனம் அதே போல ஏசாயா 25:4 வாசிப்போம். எப்படியாயும் நம்மை பாதுகாக்கிறாரு. கொடூரமான இங்க மனுஷர் வந்தாச்சு. இவ்வளவு நேரம் ஏற்க சீட்டம், இப்ப பார்த்தா கொடூரமான சீரல். மதிலுக்குள்ள இருக்கீங்க, ஆனா மதிலையே மோதி அடிக்குது சீரல், பொல்லாத ஜனங்களுடைய சீரல். அப்போ பெருவெள்ளத்தை போல இருக்கையில் ஏழைக்கு பலன். பணக்காரனுக்கு பலன் இல்ல, ஐஸ்வர்யவனுக்கு பலன் இல்ல, ஏழையாய் எனக்கு நீர் பலனாய் இருந்து. ஹல்லேலூயா. பாத்தீங்க, திடனும் நெருக்கப்படுகிற எளியவன். பல காரியத்தினாலே எளியவன் நெருக்கப்படுகிறான். திடனாயிருந்தார். பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும். அடுத்தது என்ன வந்துச்சு? பெருவெள்ளம் வந்துச்சு. அப்புறம் என்ன வந்துச்சு? வெயில். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானி. வெயில்ல இருக்கும்போது நிழல்ல நம்ம வாஞ்சிப்போம் இல்லையா? நம்ம அது போல இன்றைக்கு எந்த வித சூழ்நிலை இருந்தாலும் சரி, அவர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி ஆத்மா சரீரத்துக்கு பாதுகாப்பு அவரே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியா இன்றைக்கு நம்மை அவர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91 பார்க்கும் போது முற்றிலுமாக அவர் சட்டைக்குள்ளே நம்ம வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் சட்டைக்குள்ளே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி. 91:4 வாசிப்போம். 91:4 வாசிப்போம். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார், சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவார். பாருங்க, நமக்கு அவர் நமக்கு முதல்ல ஆத்துமாவுக்கு பாதுகாப்பு என்ன? இந்த உலகத்துல சரீரத்துக்கும் அவரே பாதுகாப்பு, ஆத்துமாவுக்கும் அவரே பாதுகாப்பாக நமக்கு இருக்கிறார். சட்டைக்குள்ள நம்மளை கூட்டி சேர்க்கும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். அப்பதான் சத்துரு நம்மளை இம்சப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு ஒரு அருமையான சட்டை எங்க இல்லையா? சட்டை சிறகுகளால மூடிக்கொள்வார். அதான் அவர் சொல்லுறாரு. லூக்கால பாத்தீங்கன்னா 13 கோழி குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் போல நான் உங்களை கூட்டி சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன் என்று சொல்லி அவர் சொல்ல. என்னது அது? சும்மா விளையாட்டுக்கு சொல்றாரு. நான் தான் கோழி, நீங்களாம் கோழி குஞ்சு இல்ல. அவர் சட்டைக்குள்ளே நம்மளை ரட்சிப்பின் சட்டைக்குள்ளே நம்மை மூடிக்கொள்கிறார். முதலாவது அவருடைய பாதுகாப்பு நம்முடைய ஆத்மாவுக்கு தேவை. அது ரட்சிப்பின் செட்டையாக இருக்கிறது. பாருங்க, தன் ஜீவனையே கொடுத்த அந்த ரட்சிப்பை நமக்காக அவர் சம்பாதித்து வைத்தார். ஒரு கோழிக்கூட்டுல ஒரு நாள் தீ பிடிச்சிருச்சான். தீ பிடிச்சவனே எல்லாம் அணைச்சி தள்ளினா அப்படியே ஒரு பெண் கோழி அப்படியே உட்கார்ந்த மாதிரி, ரெக்கையை விரிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்கு, கருகி போய் உட்கார்ந்துருக்கு. அந்த மனுஷன் இப்படியே ஒரு கம்பை வச்சு இப்படியே தட்டி தட்டி பார்த்தா உள்ள இருந்து 9 கோழி குஞ்சு அப்படி உயிரோட கிச்சு 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 கிச்சுன்னு வெளியே ஓடி இருந்துச்சு. இந்த தாய் தன் ஜீவனையே பணயம் வைத்து தன் குஞ்சுகளை காத்து கொண்டாங்க. அப்படியே இயேசுதாமே, இயேசு கிறிஸ்துதாமே சிலுவையில தம்முடைய சொந்த ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நமக்கு அந்த ரட்சிப்பை உண்டாக்கி இருக்கு. அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே நம்ம உட்கார்ந்து கொள்ளும்போது மிகுந்த பாதுகாப்பாக நம்ம வாழ்வோம். யாரும் நம்மளை தொட முடியாது. ஆத்மா ஒருத்தனை சேதப்படுத்த முடியாது. சரீரத்தை ஒருவேளை அடிச்சு கொல்லுவான், ஆனா ஆத்மா அப்படியே சேதம் அடையாம அப்படியே இருக்கும். அவருக்குரியது அவர் கூப்பிடுற நாள்ல நான் அவர்கிட்ட போய் சேர்த்துறேன். அதனால இந்த கோழி குஞ்சு என்ன பண்ணும்? அந்த தாயுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். கோழி குஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்கும், தாய் கோழி இருக்கும், எல்லாம் ஜாலியா நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு அந்த தாய்க்கோழி என்ன பண்ணும்? கக்குன்னு ஒரு சத்தம் கொடுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல பருந்து பறக்கு. அது எப்படி தெரியும்? அதுக்கு நம்மளால அறிந்து கொள்ளவே முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. சத்தியம் அது. அல்லேலூயா. அவர் என்ன செய்வார் என்றால் நம்மை மூடி காத்துக்குள்ளார். அப்ப அந்த எல்லா குஞ்சும் என்ன பண்ணும்? அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த செட்டைக்குள்ள உட்கார்ந்துக்கிறது.
அப்ப அந்த பருந்து வராது, அந்த கோழிக்கிட்ட வராது. ஏதாவது ஒண்ணு சேட்டை பண்ணி கீழ்படியாம தள்ளின்னா அதை அப்படியே லபக்குன்னு தூக்கிட்டு போயிடும். அதனால கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கு. அவர் கூப்பிடுகிறாரா, உட்கார்ந்துடணும் அவர் பாதத்துல. இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற அழைப்பை அநேக அசட்டை பண்ணுகிறார். மிகுந்த துக்கம். அவர் சத்தம் கேட்கும் போது ஓடி அவர் பாதத்துல அமரணும். சாக்கு போக்கு, எத்தனை சாக்கு போக்கு கேட்டா ஒவ்வொரு சாக்கு சொல்லுவாங்க. வேண்டாம், நமக்கு அது வேண்டவே வேண்டாம். ஒரு செட்டைக்குள்ள நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும். ரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியா அவர் நிச்சயமாகவே செய்வார். இந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே நம்ம உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, சங்கீதனுடைய அனுபவம் சங்கீதம் 31:21 வாசிப்போம். 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது அதிசயமான கிருபை விளங்க பண்ணபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா இருக்கிறது என்னது? அரணான கோட்டை. கோட்டைக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா அவனுக்கு அங்க ஆபத்து. கோட்டைக்குள்ள வருமா? வராது. வருமா வராதா? கோட்டைக்குள்ள கேகிலா என்று சொல்லி ஒரு பட்டணம், அதுல அரணான பட்டணத்துக்குள்ளதான் இருந்தான். ஆனா என்ன வந்துச்சு? அங்க ஆபத்து வந்துச்சு. சேனை வந்துச்சு அவனை பிடிக்க. உள்ள மாட்டி கிடக்கான். நான் எப்படியாவது அவனை பிடிச்சிட்டு போயிடுவேன்னு சவுல்ராஜா வர்றாரு. ஆனா கர்த்தர் கிருபை அவன் மேல இருந்தபடினாலே அந்த அரணான பட்டணத்துக்குள்ள கர்த்தர் தம்முடைய கிருபை அதிசயமாய் விளங்க பண்ணி நான் தப்பித்து ஓடும்படியாக கிருபை செய்தார். அப்படியாக கர்த்தருக்குள்ள இருக்கும்போது அவருடைய கிருபையினாலே நம்ம காக்கப்படும். சத்துரு நம்ம தொட முடியாது. சத்துரு தந்திரமான வலைகளை விரித்து நம்மளை கீழே விழ பண்ண அநேக காரியங்களை செய்யறான். ஆனாலும் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். கர்த்தருடைய நாமம், இயேசு நாமம் நம்மை ரட்சிக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். கர்த்தருடைய நாமம் தான் நம்ம ரட்சிக்கணும். அப்ப பவுல் அப்போஸ்தலர் 4:12 தெளிவாய் சொல்லுகிறார், பூமி இல்ல வானத்தின் கீழே வேற ஒரு நாமமும் கட்டளையிடப்படல, இயேசு என்ற நாமம் ஒண்ணுதான் உங்களை ரட்சிக்கும் என்று. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அநேகர் கைத்தட்டவே இல்லை, ஒரு சிலர் கைத்தட்டவே இல்லை. உங்களை ரட்சிக்கிற நாமம் அந்த ஒரு நாமம் தான். வேற வானத்தின் கீழே வேற எந்த நாமமும் சந்தோஷமா இல்லையா அவங்களுக்கு? இல்லையா? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எந்த தகுதியும் இல்லாத ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணாராம்? மோசையை கொண்டு ஞான ஸ்நானம் கொடுத்தாராம். சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும்போது 1 கொரிந்தியர் 10:2 வாசிப்போ ரட்சிப்பு என்று சொல்லும் போது அதோடு இணைந்திருந்த ஞான ஸ்நானம். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இந்த ஞான ஸ்நானம் எடுக்காதவங்க இனி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சிலர் இருக்கிறீங்க, இது அற்பமா நினைக்காதீங்க, அசட்டை பண்ணாதீங்க. வாசிப்போம் எல்லாருக்கும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்ட எல்லாரும் பண்ணப்பட்டாங்க. நம்ம பண்ணப்பட்டிருக்கோமா? இங்க இருக்க எல்லாரும் பண்ணப்பட்டிருக்கிறோமா? அதை நம்ம சிந்தித்து கொள்ளுங்க. பாருங்க, அந்த நோவா பேழைக்குள்ள இருந்த 8 பேரு அந்த ஜலத்துக்குள்ள மறந்ததுனால அதுல இருந்து ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? உலகம் அழிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அது ஒரு ஞான ஸ்நானம் என்று சொல்லி சொல்லுகிறேன். 1 பேதுரு 3:21 வாசிக்க வேண்டாம். அது மாம்ச அழுக்க போக்கலைங்க, அது கர்த்தரோட உடன்படிக்கை என்று சொல்லி கர்த்தருடைய கருத்தை பிடித்துக் கொள்ளும். கல்யாணம் ஒழுங்கு பண்றாங்க, ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒழுங்கு பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கே தனி வீடு எடுத்து தடி கொடுத்து வச்சு வழங்கன்றோமா? இல்ல, அதுக்கு ஒரு நாளை நியமிச்சு நம்ம ஆலயத்துக்கு போய் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணாங்க. அப்புறம்தான் அவங்க வாழ முடியும். கணவன் மனைவியா அப்புறமா தான் அவங்க வாழ முடியும். அது போலதான் இன்றைக்கு நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். மிகவும் நல்லது. ஆலயத்துக்கு போறீங்க, மிகவும் நல்லது. குழந்தையில ஞான ஸ்நானம் எடுத்துறீங்க, மிக மிக நல்லது. ஆனாலும் இந்த ஞான ஸ்நானம் எடுக்கும் போதுதான் கர்த்தாவே நான் உமக்கு சொந்தம் என்று சொல்லி அவரோட உடன்படிக்கை பண்ணி மணவாட்டியை நம்ம
நியமிக்கப்படுகிறான். அதனால இந்த ரட்சிப்பை பூர்ணப்படுத்துறது இந்த ஞான ஸ்நானம் தான். அதை அசட்டை யாருமே பண்ணாதீங்க, யாருமே அசட்டை பண்ணாதீங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானுக்கு ஓடி சுகமாயிருப்பான் என்று. சுகமா இருக்கணுமா? நீங்க ஞான ஸ்நானத்தை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ரட்சிப்பு அது எனக்கு ஒரு மறைவிடம். கடைசி நாள்ல என்ன வருமா? 32 நம்ம வாசித்ததுல அவர் சொல்லுகிறார், எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், இஸ் a blessed man. அவர் சொல்லுகிறார், நான் பாவத்தை முதல்ல என்ன பண்ணேன், அடக்கி வச்சேன். அப்ப என்ன பண்ணுச்சு, உள்ள சந்தோஷமே இல்லை எனக்குள்ள, என் எலும்பெல்லாம் காஞ்சி போச்சு, பாரமா இருந்தது அப்படி சொல்லுகிறார். அப்புறம் என்ன பண்ணாரு, இதான் நல்ல வேலை என்று சொல்லி அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை அறிக்கையிட்டாராம். கர்த்தர்ட்ட போய் அறிக்கையிட்டாராம் 5ஆம் வசனத்துல. அது வரைக்கும் உள்ள வச்சாரு, ஆரோக்கியமே இல்லை எலும்புக்கு, சதைக்கு, நரம்பு. கர்த்தர்ட்ட போய் அறிக்கையிட்ட உடனே அவர் என்ன பண்ணாரா, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். 6 வாசிங்க. இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரகம் வந்தாலும் அது அணுகாது. ஆபத்து வருது, ஜலப்பிரகம், அழிவு வருது. கடைசி நாள்ல அழிவு வரும், அக்னி வரும், ஜல பிரவாகம் வரும். அப்போ அவனை அண்டாது என்று சொல்லி சொல்ற. பாக்கியவானாய் அவன் இருப்பான். நம்ம அந்த பாக்கியத்தை பெற்றுக்கிறோமா? அந்த பாக்கியத்தை பெற்றுக்கிறோமா? அல்ல ஜலப்பிரவாகத்திலே போறோமா? இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்துக்கலாம். ரட்சிப்பு என்று சொல்லும்போது அந்த ஞான ஸ்நானம் தான் அதை முழுமைப்படுத்துது. இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஞான ஸ்நானத்தை விட்டு அதிகமா பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? அண்ணன் கூட போன வாரம் பேசினாங்க ஞான ஸ்நானத்தை குறித்து. அது ஒரு மறைவிடமாய் இருக்கும், உன்னை பாதுகாக்கிற மறைவிடமாய் இருக்கு. அதனால யாரும் அசட்டையாக இருக்க வேண்டும். ஞான ஸ்நானம் தேவைன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சின்ன குழந்தையில கொடுத்துருக்குறாங்க, அவசியம்தான். சின்ன குழந்தையில நான் மனம் திரும்பல, நான் பாவத்தை அறிக்கையிட்டேன் இல்லை, நான் அறிக்கை இல்லை. நீங்களும் அதை அறிக்கை விட்டு ஞானஸ்நானம் எடுத்துருப்பீங்களா இருக்கும், குழந்தையா இருக்கும். நான் எடுக்கல, குழந்தையா இருக்கும். அவ்வளவு மூளை இல்லை எனக்கு. அப்போ 6 மாசத்துக்கு குழந்தையா இருக்கும். உங்களுக்குலாம் ரொம்ப தேர்னவங்கள புத்திமான இருந்தவர்கள பார்த்தெல்லாம் அறிக்கை செய்து எடுத்துன்னா ரொம்ப நல்ல, அப்படியே வச்சுக்கலாம். நான் அறிக்கை பண்ணல, அதனால நான் 2வது எடுத்தேங்க ஞானஸ்நானம். கத்தத்தாமே உங்களோடு இடைபடுவார். ரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படியாய் சரி. அல்லேலூயா. பாருங்க, சரி. அப்போ அவர்தான் நமக்கு மறைவிடம் என்று தியானித்துக் கொண்டிருக்கோம். இந்த உலகத்துல எங்க போய் ஒளிஞ்சிக்க முடியாதுங்க. கடைசி நாள் ஆண்டவர் வரும்போது சிலர் குகையை தேடி ஓடுவாங்களாம், குன்றுகளை தேடி, எங்களை மறைச்சிக்கலங்க, ஆட்டுக்குட்டியானவர் வந்துட்டாரு, அவர் கோபத்துக்கு முன்னால் நாங்க எப்படி நிக்க முடியும், எங்களை மறைச்சு கொள்ளுங்க. அப்ப மலை பின்னால போய் நின்று அந்த மலையெல்லாம் நகண்டு போயிடும், அவனை காட்டி கொடுத்துரும். ஆட்டுக்குட்டியானவர் கண்ணுக்கு தப்பவே முடியாது. ஆனா ஜாக்கிரதையா நம்ம மறைவிட, நீரே என் மறைவு. இன்னைக்கு ஒரு குட்டி ஜபத்தை நம்ம கத்துக்கிட்டோம், நீரே என் மறைவு. இந்த வியாதி வருது, இந்த பொல்லாப்பு வருது, இந்த திருடன் வர, இந்த மழை வெள்ளம் வருது, நீரே என் மறைவிடம் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ள மறைந்து கொள்ளும். ஆவி ஆத்மா சரீரத்துக்கு அவர் தான் மறை. 2வது பாருங்க, அவர் எப்படி மறைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 27:5-6 தீங்கு நாளில் நல்லா கவனிக்கணும். ரொம்ப பேச வேர்டு சொல்ல நேரம் இல்ல, அதனால கவனிச்சுக்கணும். அது வாசிக்கும்போது தீங்கு நாள் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, கூடார மறைவிலே மறைத்து வைத்து என்னை கண்மலையின் மேலே
அவருக்குள்ளே நீ மறைக்கப்பட்டவளா வாழும்போது கடைசியில என்ன பண்ணுவாருன்னா கண்மலையின் மேல உயர்த்துவார். அவருடைய மறைவுக்குள்ள நீ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவருக்குள்ள மறைஞ்சு இருக்கும்போது உன்னை உயர்த்துவார், உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. நீ அவர் கரத்துல கனத்தை நீ பெற்றுக்கொள்வார். அவருக்குள்ள கூடாரத்துக்குள்ள நம்ம மறைந்து வாழ வேண்டியது அவசியமா. கூடாரத்துல 2 இடம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்னு இருக்கும். அதுக்குள்ள ஒன்ன மறைச்சு வச்சிருவார். அது சங்கீதம் 84 பார்க்கும்போது ஓய்வு நாள் அந்த இதுல கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே உம்முடைய கூடாரத்துல வாசமா இருக்கிறவன் பாக்கியவான், அவன் என்ன பண்ணுவான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது 3ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிற பாக்கியவான். சங்கீதன் பாக்குறான், எல்லாராலையும் உள்ள வரைக்கும் போக முடியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியுமா? நம்ம காமன் மேன் போகவே முடியாது. ஆனா அங்க பாக்குறாரு உட்கார்ந்துகிட்டு, அந்த குருவி கூட எல்லாம் அது உள்ள வச்சிருக்கு. குருவி கூடு வச்சிருக்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு குருவியே எக்ஸ்டிங்க்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க, சிட்டுக்குருவி. ஏன்னா நம்ம இந்த போன் அடிக்கிறதுல அந்த வேவ்ஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணுது, அதெல்லாம் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற குருவி இப்போ காட்டுக்குருவி மாதிரி காட்டுல போனா ஏதோ 1-2 அங்க நிக்கும், அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இது என்ன பண்ணுது, அதான் இங்க இருந்தா மனுஷன் நம்மளை பிடிச்சி அழுத்து குழம்பு வச்சிருவான்ட்டு அது என்ன பண்ணுது, அதுக்கு நல்ல புத்தி. இங்க ஆண்டோடைய சமூகத்துல போய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல மேல போய் கூடு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கு, ஒருத்தன் தொடவே முடியாது. அத கரங்களை தட்டி கத்தர மயமாட்டான் இல்லையா? அத பார்த்து பொறாமையா இருக்கு. உன் குஞ்சுகள் எல்லாம் நீ அங்க போச்சு அழகாக வளர்க்குறேன் உன் பிள்ளையெல்லாம் அப்படின்னு அதை பொறாமையா பாக்கிறேன். இன்றைக்கு நம்மையும் நமக்கு உண்டான எல்லாத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தருடைய அடைக்கலத்தை ஒப்பு கொடுத்துரும். அவர் தான் மறைவிடாம். அவருக்குள்ளே நீ மறைஞ்சிருக்கும் போது, அவருடைய பிரசன்னத்திலே நீ மறைஞ்சிருக்கும் போது ஒருவனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் தொடவே முடியாது. இல்லையா? அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கணும். பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, அவர் பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. காலையிலும் மாலையிலும் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கேன், நாள் பூரா பிள்ளைங்களுக்கே ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறேன்ல. ராத்திரி படுக்கும்போது மேலானவளை கேட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறேன், மறந்துடாதீங்க. அப்பவும் உட்காந்து ஆண்டவரே என் பிள்ளைய நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டு தூங்கும்போது ஆண்டவரே என் பிள்ளை எங்க இருக்கானோ தெரியலையே இல்ல, அப்ப பகல்ல நல்லா ஜெபம் பண்ணிட்டு ராத்திரியான மேலான காரியங்களை ஆண்டவரே வாங்க, சீக்கிரம் வாங்க, உடைய வருகையில் நான் காணப்படணும். நான் தூங்கிட்டு இருந்தாலும் என் நித்திரை செய்தாலும் என் இருதயம் விழித்திருக்கட்டும். இப்படியா மேலான காரியங்களை கேட்போம். மேலான காரியங்களை கேட்க ஒரு டைம், சின்ன டைம் தான், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம். மேலான காரியங்களை கேட்கும்போது இரவு வேளையில என்ன ஆகுன்னு சொல்றேன், மன சுத்தமாயிரும், பாரம் எல்லாம் ஓடிரும். பால் பூரா என் புள்ள என் புள்ள என் புள்ளன்னுகிட்டே கிடைக்குங்கல்ல, பாரமா இருக்கும். ராத்திரி படுத்த உடனே கர்த்தரை துதிங்க, மேலான காரியங்களை கேளுங்க. அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உங்களால நினைங்க. இது இருந்தா இதுக்கு இல்லைன்னா போகுது, நான் ஆண்டவர்கிட்ட போய் சேரணும்ன்ற வாஞ்ச உங்களுக்குள்ள வந்து எக்காலம் ராத்திரி ஊதுச்சுன்னா உங்களுக்கு சத்தம் அப்பதான் கேட்கும். இல்ல என் புள்ள என் புள்ளன்னா என் பிள்ளையோடய உட்காந்துருப்பீங்க, இங்கே உட்காந்துருப்பீங்க. ஒரு மேட்சையில ஒரு 100 ஆணி அடிச்சிருந்துச்சான், ஆனா 1-2 ஆணி லூஸ் அப்படி கிடந்துச்சான். அப்போ ஒருத்தன் பெரிய காந்தத்தை அப்படி கொண்டு வந்தான். அதுல லூசா கிடந்த ஆணிகள்லாம் அப்படியே அதுல காந்தத்துல ஒட்டிட்டு போயிடுச்சு, அவன் பைக்கு போயிடுச்சு. சில அணி போல, ஏன்னா அது அடிச்சு வச்சிருக்கு, அந்த கட்டையில மேசையில அடிச்சு வச்சிருக்கு. பூமிக்குள்ள கிடந்தீங்கன்னா இங்கே கிடப்பீங்க, காந்தம் வந்து இழுக்கும் போது பறந்து போவது முடியாது. மேலான நீங்க தேடுங்க. பாருங்க, இங்க வந்து இவ்வளவு அழகாக மேலான காரியங்களை கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிப்போம். அப்படியே பிரசன்னத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுவோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வாழுவோம். நம்ம அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம குடும்பத்தார் யாவரையும் கொண்டு வந்து அமர செய்யும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில. இங்கே கூடாரத்துல மறைத்து, கூடார மறைவிலே ஒளித்து வைத்து
கண்மலையின் மேலே உயர்த்துவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் வாழ்க்கையில அவன் முதல்ல எப்படி இருந்தாங்க? முதல்ல ஆட்டுக்கார பையனாக இருந்தான், ஆடு மேய்க்கிற பையனாக இருந்தான். 2 சாமுவேல் 23:1 வாசிங்க, நீங்க புரிந்து கொள்ளுங்க. அவனே சாட்சி சொல்றான். நான் வக்கீல் மாதிரி தாவீதுக்கு வாதாடுறேன்னு நினைக்காதீங்க. அவனே சொல்றான். அவன் வார்த்தையை நீங்க கேளுங்க. கடைசி வார்த்தைகள் அவன் சொல்லுகிற, மேன்மையாய் நான் உயர்த்தப்பட்டேன். யாக்கோபுடைய தேவனால் நான் அபிஷேகம் பட்டேன். இனிமையா பாடின தாவீது போதும். நான் மேன்மையா உயர்த்தப்பட்டேன். அதை மட்டும்தான் நான் இப்ப அண்டர்லைன் பண்ண. மேன்மையா உயர்த்தப்பட்டாரா? ஆட்டு பின்னால சுத்திட்டு இருந்தா. இந்த ஆடு சனையா இருக்கு, இது இன்னைக்கு குட்டி போடும், இது நாளைக்கு குட்டி போடும், இது இப்பதான் சனையா இருக்கு, இது பின்னாலே கரவலாடின் பின்னாலேயே சுத்திக்கிட்டு கிடந்தான். அவனை என்ன பண்ணார? மேன்மையாய் கர்த்தர் உயர்த்தினார். என் ஜனத்தின் அதிபதியாய் நான் உன்னை உயர்த்துவேன் அவனை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்க சாட்சி அப்படியா இருக்கிறது? ஆமா, நான் தூள்ல கிடந்தேன், சாம்பல்ல கிடந்தேன், ஒன்னும் அறியாத மண்டுவமா நான் இருந்தேன். என்ன இங்க நிக்க வச்சிருக்கிறாரு. அப்படியா நம்மளால சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? மேன்மையா உயர்த்தப்பட்ட எப்படியெல்லாம் இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நேரம் இல்லை, நான் இல்லைன்னா செய்தியை முடிக்க முடியாது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல 8, 9, 10 வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுகிற, நீ போற இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருந்து. அது எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை தாவீதுக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் தாவீது. அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா நம்ம அந்த அபிஷேகத்துக்கு பாத்திரதா நடந்து கொள்ளும் போதுதான் கூடவே இருப்பாரு. அதை மட்டும் நினைச்சீங்க, நான் அபிஷேகம் பண்ணப்படுங்க, அதனால நான் வாய்க்கிலேயே என்ன பேசினாலும் ஆண்டவர் என் கூட இருப்பார்னு அர்த்தமே. பாத்திரமா நடந்து கொள்ளணும். மேன்மையாய் உயர்த்தப்பட்ட தாவீது. போற இடம்லாம் நான் கூட இருந்தேன். ஒரு சத்துரும் கையிலிருந்து உன்னை தப்புவித்து நான் என்ன பண்ணேன்? பெரியோர் கொத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆட்டுக்காரன் பேர் நமக்கு தெரியுமா? கிராமத்துல இருக்கு, தெரியாது. இது பெரிய ராஜாவாயிட்டாரு. அது மாத்திரமல்ல, மேன்மையை எப்படி உயர்த்தப்பட்ட மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்பதான் ஆரம்பிக்குது. பழைய ஏற்பாடு அப்பதான் வாசித்து முடிப்போம். அடுத்து இயேசு பத்தி வாசிக்கும் போது ஒரு உற்சாகம் வரும். இப்ப இயேசு பத்தி வாசிக்க போறோம் அப்படின்னு உற்சாகமா வாசிப்போம். முதல் வசனம் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லும் போது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அல்லேலூயா. உங்க கை தட்டணும்னு தோணலையா? எனக்கு தான் தோணுதா? நீங்களா அப்படியே தட்டுவீங்கன்னு பார்த்தேன். கைத்தட்டு கைத்தட்டுன்னு சொல்லியே பிரசங்கத்துல பாதி போயிரும். அப்ப நான் மீதி வசனத்தை எப்படி பேசி முடிக்க? எப்படியா தாவீது மேன்மையா உயர்த்தப்பட்டாரா இல்லையா? கூடார மறைவுல ஒளித்து வைத்து கண்மலையின் மேல உயர்த்தினாரா இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே அடங்கி வாழ்வது எவ்வளவு அவசியமாய் இருக்கு. உனக்கு ரிவார்ட் எல்லாம் இங்க இல்ல, அங்கதான். அடிக்கடி நான் சொல்றேன் அத. உனக்கு கூலி சம்பளம் இது பலன் எல்லாம் இங்க கிடைக்காதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? இங்க அப்பா நல்ல சமையல் பண்ணிட்ட அப்படின்னு டெய்லி உனக்கு மாலை போட்டு ஒண்ணு வாழ்த்துனாங்கன்னா அது இஷ்டமா? அல்ல கர்த்தர் சமூகத்துல போய் நிக்கும் போது நல்ல எல்லாம் விசுவாசத்தை காத்துக்கொண்டோமா? எவ்வளவு போராட்டம் எவ்வளவு அவமானம் வந்தது. அப்படி நம்ம பரலோகத்துல நிக்கும் போது ஆண்டவர் சொன்னா அது உங்களுக்கு பிடிக்குமா? எதை நீங்க தெரிந்து கொள்ளுவீர்கள்? அல்லையே, ஆண்டவர் கரத்தினாலே மேன்மை பெறுவது மிகவும் மிகவும் நல்லது. இல்லையா? ஒன்னா இந்த உலகத்திலயும் ஒன்னும் வெக்கப்படுத்தவே மாட்டாரு. நீ பார்த்தேன் அவ கூடார மறைவுல ஒளிந்து இருக்க அதுக்கு தகுதியா இருக்கணும். 15ஆம் சங்கீதம் 24ஆம் சங்கீதத்தை வாசித்து கொள்ளுங்க. யாரு கர்த்தருடைய கூட அட்டையில வாசமா இருப்பான்? அவன் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும். அதை நீங்க சேர்த்து வாசித்து கொள்ளுங்க. எல்லாரும் போய் அவர் கூட அதுக்குள்ள உட்கார முடியாதுங்க. பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழணும். உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே என்று சொல்லி மனதார சத்தியத்தை பேசு. உத்தமனாய் நடக்கிறோம்.
ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். 24ஆம் சங்கீதத்திலே அது வாசிப்போம். 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யார் சும்மா எல்லாரும் போய் ஏற முடியாது. இஸ்ரேல் ஜனங்க 6 லட்சம் பேர் கர்த்தருடைய பர்வதத்துல ஏற முடிஞ்சா? இல்ல, வந்தா அக்னி சுட்டடிச்சிடும், தள்ளி போ சொல்லு ஆண்டவர் சொல்லிட்டேன். மோசே மாத்திரம் ஏறி போனேன். வாசிங்க. யாருடைய கூடாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துல நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவன், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, இருதயத்துல மாசில்லாதவனுமாய், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும். இப்படி எல்லாம் இருக்கிறோமாங்க. அப்பதான் கூட நான் ரொம்ப வருஷம் கீழே கூட்டம் நடந்துட்டு கத்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பேன். 138 பேசினேன். பேசி முடிச்சேன். இது தாவீதை வச்சு அவன் எப்படி இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான், எப்படி தீமையை வெறுத்தான் என்று சொல்லி அவனுடைய நற்குணங்களை எல்லாம் ஒண்ணா பேசினேன். பேசி முடிச்ச உடனே எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஒரு அம்மா, இப்படி எல்லாம் நான் நடந்தாதான் கர்த்தர் எனக்கு அதெல்லாம் செய்வாரா? என்ன சொல்லுவேன் நான், என்ன சொல்லுவேன் எனக்கே புரியல. அப்படி சோர்ந்து போயிட்டீங்களா? அதனால எனக்கு இந்த பிரித்தெடுக்கப்பட்ட பத்தி பேசுறேன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படின்னு சோர்ந்த ஜனங்கள் இப்படியெல்லாம் இருந்தாதான் கர்த்தர் எனக்கா எல்லாம் செய்வாரா? சரி, நான் போறேன் அப்படின்னு போயிட்டு சேர்ந்தவன். அப்படி இருக்கிறோமா? அதனால இதை நான் சொல்லும் போது பயந்துடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே செட்டைக்குள்ளே மறைந்து கொள்ளுங்க. கர்த்தர் தாம் விரும்புற பரிசுத்தத்துக்குள்ளே உங்களை நடத்துவார். நம்ம குறையுள்ளவங்க தான். ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்தத்துக்குள்ளே தப்பு செய்யும்போது உணர்த்துவார். இப்படி பேசாத, ரொம்ப பேசாத. பேசுறாரா இல்லையா நம்மகிட்ட? நான் தான் ரொம்ப பேசிடுறேன். அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ரொம்ப பேசிட்டேன் பாருங்க. அப்போ நீரே என் மறைவிடம். முதல்ல நமக்கு ரட்சிப்பு வேணும்னு பிசாசு நம்மள பிசாசுன்னு இன்னொரு வசனம் இப்ப நீங்க வசனத்தை கண்டுபிடிங்க. நான் இப்ப சொல்ல போறதில்ல. கர்த்தருக்கு தான் ஒரு சட்டம் இருக்கு, பிசாசுக்கும் ஒரு சட்டம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அது அருவருப்பான சட்டை, பாழாக்குகிற சட்டை. அதுக்குள்ள உலகத்துக்குள்ள தெரியாம விழுந்தோன்னா உங்களால வெளியவே வர முடியாது. பாழாக்குறவனுடைய அருவருப்பான சட்டை. அந்த வசனத்தை நீங்க அடுத்த வாரம் நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணு சொன்னேன், அதை கேட்க கூட நேரம் இல்லை. விசுவாசம் எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்டேன். ஒருத்தருக்குமே தெரியல. இப்ப சொல்லக்கூடாது, இப்ப சொல்லவே கூடாது. நீங்க அன்னைக்கு சொல்லல, இப்ப கூட சொல்ல தெரியல. சரி, ஓகே. அங்கிள் அன்னைக்கு மெசேஜ்லயே சொல்லிட்டாங்க எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நான் அப்போ இந்த அந்த வசனத்தை நீங்க இப்ப தேடக்கூடாது. அப்ப என் வசனம் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். அவன் செட்டைக்குள்ள போனா அது பயங்கரமான செரை. அதுல இருந்து உங்களால வெளியே வர முடியாது. அந்த செட்டைக்குள்ள வச்சு உங்களை அப்படியே நரகத்துக்கு தூக்கிட்டு போய் இங்க கத்தடி செட்டைக்குள்ளே வந்துருங்க. இல்லைன்னா பிசாசு தான் சட்டை உங்க மேல விரிச்சு மூடி வச்சிருவான். அவங்க அருவருப்பான சட்டை பயங்கரமான. பாருங்க, இப்ப முதல்ல கர்த்தருடைய சட்டைக்குள்ள வரும்போது நமக்கு முதல்ல என்ன கிடைக்குது? ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பு. உங்களுக்கு கேட்டா தெரியாதுன்னு நானே சொல்லிட்டேன் நேரம். ரெண்டாவது என்ன கிடைக்குது? பத்தியா தெரியல, பத்தியா? கனம். கனப்படுத்துகிறாரு, கண்மலையின் மேல உயர்த்துவார். அதான் ரெண்டாவது பாயிண்ட். ஞானஸ்நானம் ரட்சிப்போட சேர்த்துட்டேன் இல்ல. இப்ப முதல்ல ஆண்டவர் சட்டைக்குள்ள வரும்போது என்ன கிடைக்குங்க? ரட்சிப்பு. ரெண்டாவது என்ன கிடைக்குதுங்க? கனப்படுத்துற. சொல்லிடுறேன் அல்லது டைம் வேஸ்ட். மூணாவது நிறைய காரியங்களுக்கு சொல்ல நேரம் இல்லை. மல்கியா 4:2 வாசிங்க. அங்கே ஒரு அருமையான ஆரோக்கியம் என்று சொல்லி பாருங்க. ஹீலிங் அண்டர் ஹிஸ் விங் வாசிங்க.
4:2. இதுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கணும். நீதியின் சூரியன் இருக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். இல்லையா? இல்ல நிறைய ஆவிக்குரிய இதெல்லாம் அப்படி இருக்கு. முதல்ல கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படணும் என்னது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமை செய்யவே கூடாது. தீமை செய்ய பயப்படணும், யோசிக்கணும். யாருக்கா தீமை செய்யணும், தீமையை பேசுறது. நீங்க தீமை செய்ய மாட்டீங்க, தீமை பேசுவோம் மத்தவங்களை பத்தி. தெரியுமா, அந்த அக்கா வீட்டுல இப்படி ஆச்சு, இப்படி சண்டை நடந்துச்சு, தீமை. அத போய் இன்னொரு இடத்துல சொல்லணுமா? சொல்லக்கூடாது இல்லையா? அப்பப்ப அந்த அவங்க மேல, கர்த்தருக்கு பயப்படுறவங்க மேல என்ன உதிக்குமா? நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் இயேசுதான். இயேசுதான் அவர் தான் நீதி, அவர் தான் சூரியன். அது உதிக்குமா? புது விதமா உதிக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு காலையில வருது. சூரிய வெளிச்சம் இருக்க இடத்துல நம்ம முந்தி சின்ன கிளாஸ்ல அந்த சுகாதாரம்னு கத்து கொடுப்பாங்க இல்லையா? இருட்டா ரூம் வச்சிருக்க கூடாது, ஜன்னலை திறந்து விட்டு. இன்னைக்கு ஏசிய போட்டு அடைச்சாச்சு, என்ன பண்ண? சூரிய வெளிச்சத்தை உள்ள விடணும், அப்போ ஆரோக்கியம் இருக்கும். சுகாதாரத்துல சிவிக்ஸ்ல படிச்சிருக்கீங்களா சின்ன கிளாஸ்ல? இப்ப நீங்க ஏன் சொல்லி கொடுக்குறாங்க? இப்ப கம்ப்யூட்டர் தான் சொல்லி கொடுப்பான். நமக்கெல்லாம் சுகாதாரம் சிவிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நமக்கெல்லாம். அப்புறம் அந்த சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்கும். இயேசு நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது, தீமையை வெறுத்து ஜீவிக்கும், புதிய விதமா ஒவ்வொரு நாளும் நம்ம மேல தம்முடைய வெளிச்சத்தை வீசுவார். இல்லையா? அந்த செட்டைக்குள்ள போய் உக்காந்துக்கணும் ஒவ்வொரு நாள். அப்போ ஆரோக்கியம் இருக்கும். நீங்க வெளியே புறப்பட்டு போய், என்ன புறப்பட்டு போய், அதை கொஞ்சம் நான் லேசா டச் பண்ணி விட விரும்புறேன். செட்டைக்குள்ள, கத்தோடைய செட்டைக்குள்ள என்ன அங்கேயே உக்காந்துக்கிட்டே அப்படியே இருக்கிறது இல்ல. நமக்கு வெளியே புறப்பட்டு போக வேலையை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போய் அப்படி ஊழியத்தை செய்ய நமக்கு வேலைய வச்சிருக்கு. செட்டைக்குள்ளேயே அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாதுங்க. கர்த்தருடைய ரட்சிப்பின் செட்டைக்குள்ளேயும் அப்படியே உட்கார்ந்து இருக்க முடியாது. அவர் என்ன மறைச்சு வச்சிருக்கிறாரு, எனக்கு கனப்படுத்தணும், அதுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாருன்னு அந்த சூரிய வெளிச்சத்துக்குள்ளே குளிர் அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கவே முடியாது. வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாதைவன் கூடாட்டே அணுகான் வாக்கு இருக்கு. ஆனா நம்ம வெளியே புறப்பட்டு போக சொல்லு. வெளியே புறப்பட்டு போகும்போது 90 செஞ்சது உங்களுக்கு தெரியும். பாதம் கல்லில் இடாதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடும். வெளியே போகும்போது புத்தனம் வரும். அந்த உலகத்துக்குள்ளே நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்ய புறப்படும் போது கல்லு வரும், காலை தட்டி விடும். தட்டி விட்டுச்சா காலை, ஆனா கீழே விழாதபடி. என்ன சிரிக்கிறீங்க? எது தட்டி விட்டுச்சா நசமா? அப்போ நம்ம தூதன் கூடயே காலிடம் கீழே விழுந்து கிடந்தீங்களா? தட்டிச்சு, உண்மைதான். கீழே விழுந்து கிடந்தீங்களா? பிரச்சனை வந்தது, பிரச்சனையில விழுந்து கிடந்தீங்க, இல்ல தூக்கி விட்டாரு நம்மள. கரங்களை தட்டி கத்தர மகிமை. வெளியே புறப்பட்டு போகிற சூழ்நிலையெல்லாம் போனா கொளுத்த கன்றுகளை போல நீங்க வளருவீர்கள் என்று சொல்லி சொல்லுங்க. அப்புறமா பாதையில என்ன வந்துச்சு? 91 சங்கீதத்துல வேற என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு, வீரியன் பாம்பு வந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் மிதிச்சு போக கொளுத்த கண்டை போல வள கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. இந்த சட்டைக்குள்ளே, ஆரோக்கியமுள்ள சட்டைக்குள்ளே உட்கார்ந்துக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். இன்னும் அநேக காரியங்களா 91 சங்கீதத்தை நீ வீட்டுல போய் வாட்சி பாருங்க, சொல்லி பாருங்க. போகும்போதே சொல்லிட்டே போங்க, இன்னும் பாராம தெரியும் உங்களுக்கு. இப்போ அந்த வாத கூடாரத்தை அணுகாதபடி காத்துக்கொண்டார். என்ன யாத்திரையாமத்துல பார்க்கும்போது வாத பார்வோர் நிமித்தம் வாத இத இந்த எகிப்தின் ஜனங்களுக்கு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களை வாத தொட்டுச்சா? ஏதாவது ஒரு 10 வாதையில ஏதாவது ஒரு வாதை தொட்டுச்சா? ஒரு வாதையும் தொடல. ஏன்னா அவங்க ரத்த கொட்டைக்குள்ள இருந்தாங்க. 10வது வாதை
அது இது இஸ்ரவேலுக்கும் எகிப்தியனுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவேன்னு சொல்லி இவங்க வீட்டை வேற மாதிரி அவங்க வீட்டை வேற மாதிரி மார்க் பண்ணி வச்சாங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டுல முதல்ல சொன்னா அவங்க கீழ்பிடிஞ்சாங்க இல்லையா, அந்த பஸ்காட்டுக்குட்டி அடிச்சு அந்த ரத்தத்தை எடுத்து நில வாசல்ல 2 பூசி சட்டத்துல பூசி ஒரு கோட்டை மாதிரி அதுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. ரத்த கோட்டைக்குள்ளே உட்கார்ந்து கரங்களை தட்டிக்கா தர மேம்படுத்தோம். கர்த்தர் அதம் பண்ண வர்றாரு. அப்ப பாக்குற இந்த முத்திரை இருக்குது, இந்த வீட்டுல ரத்த முத்திரை இருக்கு, ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது அப்படின்னு. அப்படியாக பாதுகாக்கப்பட்ட வாத அணுகாதபடி காத்து கொண்ட. ஏன்னா நம்ம கர்த்தருடைய ஆரோக்கியம் உள்ள செட்டுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கோம். கர்த்தருடைய செட்டை நீதி சூரியன் நம்மை மூடி இருக்கிறது. உன் வாழ்க்கையில இருளே இல்ல, உன் வாழ்க்கையில சத்தர் கிரியே செய்ய முடியாது. நீ வெளிச்சத்தின் புள்ள, அவர் வெளிச்சத்தை கொடுப்பார் உன் வாழ்க்கை கூட இருக்கு ஒரு நாள். அப்ப முதல்ல கர்த்தருடைய மறைவில இருக்கிறவங்களுக்கு நீரே மறைவிடம். அப்ப முதல்ல என்னத்துக்கு மறைவிடம்? எனக்கு ரட்சிப்பை கொடுத்து மறைவிடமா இருக்க. ரெண்டாவது என்ன கனப்படுத்தி, இந்த உலகத்துல நம்ம கனீனம் பண்ணப்படுறோம், அநேக சூழ்நிலையில் வெக்கமடைகிறோம். நம்ம கையில நன்மை பெற்றவங்களே நம்ம கனவீனப்படுத்தும். இங்க நல்லா பேசுவாங்க, வெளியே போய் ஒண்ணு நம்மளை பத்தி பேசுவோம். எனக்கு கர்த்தர் நம்ம கனப்படுத்துவார், அவர் கூட இடத்துக்குள்ளேயே நம்ம உட்காந்துருப்போம். அப்புறமா ஆரோக்கியம், 3வது ஆரோக்கியம். 4வது ஒண்ணு சொல்லுகிறேன், ரூத் 2:12 வாசிப்போம். ரூத் சீக்கிரமா. அங்கே மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள கர்த்தருடைய செட்டை ரூத்துக்கு சொல்லப்படுகிறது. உன் செய்க்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த கர்த்தருடைய செட்டுக்குள்ள வரும்போது நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ரட்சிப்பு கிடைக்கிறது, நம்ம உயர்த்துகிறார், உண்மைதான். ஆசீர்வாதங்களும் கிடைக்குது, ஆரோக்கியமும் கிடைக்குது. அதுல 2 விதமான ஆசீர்வாதம் சொல்லு. உன் செய்க்கு தக்க பலன். சரி, நம்ம என்ன செஞ்சோம் சற்று உட்கார்ந்து நீங்க யோசித்து பார்க்கணும். இல்லையா, எனக்கு கர்த்தர் பலன் கொடுக்கத்தக்கதாக என்ன நல்ல செய்ய நான் செய்தேன், இதான் நல்லது செஞ்சிருக்கேன் நான், சற்று யோசித்து பார்க்கணும். அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லது செய்ய நம்ம முயற்சிப்போம், நல்லதே செய்ய முயற்சிப்போம். இவன் என்ன செஞ்சா, கதையை நான் சுருக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியாக இந்த தேசத்துக்கு வந்தா. போகிற இடம் என்னன்னு தெரியாம விசுவாசத்துல அப்புறம் ஊல வந்தா. தகப்பன் வீட்டையும் தாய் வீட்டையும், தனக்கு அங்க ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரியாம அதையும் விட்டு வந்தா. போற இடம் டெசர்ட், வனாந்திர வாழ்க்கை தான். எல்லாத்தையும் நம்மளால விட்டு வர முடியும். உலகத்தை விட்டு, அதான் நம்மளால பிரித்தெடுக்கப்பட்ட அன்புன்னு சொன்ன உலகத்தின் காரியங்கள் விலைக்கு வச்சுட்டு நம்மளால வர முடியுதா? நான் கொஞ்சம் கதை புஸ்தமும் வாசிக்கிடுவேன், நான் கல்கி குமுதமும் வாசிக்கிடுவேன், நான் கொஞ்சம் சீரியலையும் பார்த்துக்கிடுவேன். சபை கூட்டத்துக்கு ஒரு நாள் தானே போயிட்டு வந்துடுவேன், வெள்ளிக்கிழமை. துக்கமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில பிரித்து எடுக்கப்பட வேண்டியது அவசியமாயிரு. அப்பதான் சொல்லுவார், கர்த்தர் உன் செய்க்கு தக்க பலனை உனக்கு தருவார் என்று. டிவி பார்த்ததுக்கு பலன் தருவாரா? தருவாரா? டிவி பார்த்ததுக்கு பிரித்து எடுக்கப்பட்டவளாய் அவள் வந்தாள். முற்றிலுமா தன்னை ஒப்பு கொடுத்தவளாய் வந்தாள். உன் தேவன் தான் என் தேவன், தேவனை ஏற்றுக்கொண்ட முழு மனதோட அன்பு செலுத்தி வந்தாள். அதான் செய்க்கு தக்க பலனை தருவார், கர்த்தர் தருவார். கர்த்தர் தான் அவளுக்கு தந்த நன்மை ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தர் தந்தது. போவாஸ் தந்தான், நவமி தந்தான். போவாஸ் என்ன இருந்தது, நவமிட்ட என்ன இருந்தது? கசப்பு தான் இருந்தது.
செய்க்கு தக்க பலன். நம்ம அதனால நம்ம செய்யற காரியங்கள் உலகபுறமான காரியங்களா இருக்கலாம், அதையும் கத்தற்கென்று மனப்பூர்வமாய் செய்யும். அப்புறமா 2வது சொல்லுறாரு, அது சட்டை கீழே அடைக்கலமாய் வந்துட்ட. கத்தர் நீ முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அன்பு கூடி வந்திருக்கிற, அவராலே நிறைவான பலன் கிடைச்சுதா இல்லையா? அவளுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். கொஞ்சமாவது அவளுக்கு எதிர்காலம் இருந்தது அங்கிருந்து வரும்போது? இல்ல, எதிர்காலமே இல்லாதவளா வந்தா. ஆனா நிறைவான பலனை கத்தர் அவளுக்கு நல்ல வாழ்க்கை. அப்போ கத்தருடைய சட்டைக்குள்ளே வரும்போது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிய ஆசீர்வாதத்தை தருவாரு. இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவாரு. சந்தோஷத்தை அவளுக்கு தந்தாரு, ஒரு வாழ்க்கையை தந்தாரு, ஒரு குடும்பத்தை தந்தாரு, ஒரு குழந்தைய தந்தார். பழையவள் எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதாய் கிறிஸ்துக்குள்ள நீ இப்ப அர்ப்பணித்து வரும்போது புதிய காரியத்தை அவங்களுக்கு செய்வேன். நீங்க அர்ப்பணிச்சவங்க தான், நானும் அர்ப்பணிச்சவங்க. இப்போ நான் சட்டைக்குள்ள இப்போ வர்றேன் என்று சொல்லி கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் நமக்கு தான் சொந்தம்னு ஒப்பு கொடுத்து வரும்போது பின்னானவளையெல்லாம் நான் மறந்து புதிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்ன கிறிஸ்துவுக்கு பின்ன அப்படின்ற மாதிரி இன்றைக்கு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில நிச்சயமா செய்வோம். அதுக்கப்புறமா அவ அந்த துக்கத்தை நினைச்சிருப்பாளா? புதிய காரியத்தை அவள் வாழ்க்கையில செய்வார். அவள் சட்டைக்குள்ளே வரும்போது புதிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். புதிய காரியம் வேணுமா? பின்னானவங்களை எல்லாம் மறந்து விடுங்க, கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இன்னொரு காரியம் கடைசியாக யோபு 1:10 சீக்கிரம் வாசிங்க. வேலி அடைக்கவில்லையோ யோபுவையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அவனையும் அவன் வீட்டையும் அவன் உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லை. போது வேலி அடைச்சிருக்கிறாரு, பாதுகாப்பு. ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகளை விசேஷமா மற்றவங்கள ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு கண்ணு ஜோடி கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு கண்ணு தெய்வீக கண்ணு பரிசுத்த ஆவியான நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, 2 கண்ணு. இன்னொரு பொல்லாத கண்ணு ஒரு செட்டப் அது ஐஸ் பிசாசு பார்த்துக்கிட்டே இருக்க. யோபு பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்தா வேலி இருக்கு, ஆளு வாலாட்ட முடியல, அப்படியே இருந்தான். நம்ம சுற்றியும் ஒரு வேலி அடைச்சு வச்சிருக்கிறாரு ஆண்டவர் கண் நம்மளே இருக்கு. இன்னொரு ஜோடி கண்ணு பிசாசு கண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்ப கீழே விழ தட்டலாம். அந்த வேலியை கொஞ்சம் அவன் உடைச்சிட்டான உள்ள போய் பூந்து விளையாண்டுலாமேன்னு பிசாசு பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். நீங்க அந்த வேலிக்குள்ள இருக்கிறீங்களா? பாத்திரவானா இருக்கீங்களா? அவன் உத்தமனாய் இருந்தான். அந்த வேலி எடுபட்ட போதும் அவன் உத்தமத்திலே உண்மையாய் இருந்தான். இன்னைக்கு கடைசிக்காரன் அக்கிரமம் மிகுதியானதனால் அன்பு தணிந்து போகும் கடைசி காலங்கள். நீங்க ஜாக்கிரதையாக கர்த்தருடைய வேலி அடைத்த அந்த தோட்டத்துக்குள்ளேயே இருக்கணும். அங்க உணர்பட்டு 4:12 இப்படியா சொல்லி வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்லி சூலம் தியாளங்க குறித்து சொல்லப்பட்ட மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அது மறைவு கட்டப்படலைன்னா போற வாரம் எல்லாம் அதை உபயோகிப்பான் இல்லையா? அழுக்காக்கி போடுவான்ல, தண்ணி எடுத்து குடிச்சுட்டு அங்கே மூஞ்சி கழுவான், அசிம் பண்ணுவான், துப்புவான், எல்லாம் பண்ணுவான். மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் நம்ம இருக்க வேணும். கர்த்தருக்குள்ள மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாக இருக்கு. வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாக நீ இருக்கு. பாருங்க, அப்படியான வாழ்க்கை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அவருடைய மறைவுக்குள்ளே இருக்கும்போது உன் வாழ்க்கை அப்படியா இருக்கும். மறைவு கட்டப்பட்ட நீரூற்ற போல இருக்கும், வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் போல, முத்திரிக்கப்பட்ட கிணற போல. உன்னை முத்திரிச்சுட்டாருன்னா அப்புறம் யாரும் அதை தொடவே முடியாது. போன வாரம் அப்படிதான் முடிஞ்சு, தொடவே முடியாது ஒண்ணு. அத மாதிரி இன்றைக்கு கர்த்தர் நம்மை பரிசுத்தமான ஒரு வேலி அடைத்து நம்மளை காத்து கொள்ளணும் பாருங்க. அப்புறமா
திரும்ப அவன் எல்லாத்தையும் இழந்த பிறகு, திரும்ப எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்ட பிறகு நான் நினைக்கிறேன் டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு வேலி போட்டிருப்பாரு. ஏன்னா எல்லாம் 2 மடங்கு கொடுத்துருக்கிறார்ல, வேலியையும் 2 மடங்கு. இனிமேல தொடுவான எவனா தொடுவான உன்னை பத்தி பேசுவானா? கத்தர் அப்படியான கிருபையை நமக்கு தருவார. கத்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யும். கரங்களை தட்டி கத்தரை மயன்படுத்தாலும் இல்லையா? நம்ம அப்படியே ஜபத்துக்குள்ளாய் கடந்து போகலாம்.